கிட்டத்தட்ட பொதுவாக அமெரிக்க சுதந்திர நாள் என்பது ஜூலை 4ஆம் தேதி ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஜூலை 4 தான் அமெரிக்காவின் சுதந்திர தினம். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு 250வது சுதந்திர தினத்தை அமெரிக்கா கொண்டாடுகிறது. இந்த சூழ்நிலைதான் அதிரடிக்கு பெயர் போன அதிபர் டிரம்ப் தற்போது புதிதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இன்று அமெரிக்காவுக்கு விடுதலை தினம், அடக்குமுறையிலிருந்து அமெரிக்கா விடுதலை பெறுகிறது. இந்த ஒரு விடுதலை தினமாக நான் அறிவிக்கிறேன், லிபரேஷன் டே ஃபார் அமெரிக்கா என்ற வகையில் அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். அதற்கேற்ப இன்று இரவு இந்திய நேரப்படி சரியாக 1:30 மணிக்கு வெள்ளை மாளிகையில் உள்ள ரோஸ் கார்டனிலே அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பதிலுக்கு பதில் வரி, இறக்குமதி பொருட்களுக்கான வரி குறித்த அறிவிப்பை வெளியிடுகிறார். மிகப்பெரிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு என்பது பல நாடுகள், அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்துக்கொண்டால் இந்தியா, சீனா, கனடா, மெக்சிகோ, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பிய யூனியன், தாய்லாந்து, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா என பல நாடுகள் இருக்கின்றன. மொத்தமாக அமெரிக்காவிலே ஓராண்டுக்கு எவ்வளவு பணம் அனுப்புவது ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் கிட்டத்தட்ட 250 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெறுகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி ஆகின்ற பொருட்கள் என்று பார்த்தால் அந்த வர்த்தகம் எவ்வளவு என்றால் 250 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கு அமெரிக்கா குறைந்த வரியை தான் விதித்து வருகிறது. ஆனால் மற்ற நாடுகள், அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் போது இந்தியாவில், உதாரணத்திற்கு இந்தியாவில் ஒரு டெஸ்லா கார் இறக்குமதி செய்யப்படும் போது, அமெரிக்காவின் டெஸ்லா கார் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பொழுது அதற்கான வரி என்பது 150% அதிகமாக விதிக்கப்படுகிறது. இது சரியானதல்ல என்று அமெரிக்கா வாதிட்டு வருகிறது. பல ஆண்டுகளாகவே இது போன்ற ஒரு நடவடிக்கை தான் இருந்து வருகிறது. அதற்கு பல்வேறு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா மற்ற நாடுகளுடன் நட்பு பாராட்டுவதால் இது போன்ற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்கா அதிக வரியை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் மற்ற நாடுகளுக்கு செல்லும் போது அதிக வரி, ஆனால் உள்நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு வரும்போது குறைந்த வரியிலே அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனால் தற்போது அதிபர் டிரம்ப் இது மறைமுகமாக அமெரிக்காவை அடக்கி வைத்திருக்கிறது. இதனால் பல டிரில்லியன் டாலர்கள், பல லட்சம் கோடி எங்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது. எனவே இனிமேல் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்ற வகையில் பதிலுக்கு பதில் வரி, எங்களுக்கு 100%, எங்கள் பொருட்களுக்கு 100% இறக்குமதி வரி விதித்தால் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் போது நானும் 100% இறக்குமதி வரி விதிப்பேன், நீங்கள் எவ்வளவு விதிக்கிறீர்களோ அவ்வளவு வரி விதிப்பேன் என்று அறிவித்து கடந்த பதவியேற்றதிலிருந்தே ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றிருந்தே இந்த அறிவிப்பை தொடர்ந்து செல்லி வந்தார். அதற்கேற்ப ஆட்டோமொபைலுக்கு 25% வரி என்றார். சீனா, அமெரிக்க பொருட்களுக்கு 20% வரி என்றார். மெக்சிகோக்கு 25% என்றார். பிறகு கொஞ்சம் மாற்றி அமைத்தார். ஆனால் இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி அமெரிக்காவுக்கு விடுதலை நாள். இன்றைய தினம் தான் அறிவிக்கப் போகிறேன் என கூறியிருக்கிறார். இன்று அவர் என்ன அறிவிக்கப் போகிறார் என்றால், பொதுவாக சராசரியாக அனைத்து நாடுகளுக்கும், இறக்குமதி செய்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் 20% வரி என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடப் போகிறார். இந்த 20% வரி என்பது மிகப்பெரிய தாக்கத்தை, பாதிப்பை பல நாடுகளுக்கு ஏற்படுத்தும். அதனால் ஏற்றுமதி, இங்கிருந்து இந்தியா போன்ற நாடுகள் ஏற்றுமதி செய்யப்படும் போது ஏற்றுமதி ஆகின்ற பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படும். இதனால் பொருட்கள் தேக்கமடையும், விற்பனை குறையும், இதனால் ஏற்றுமதி குறையும், பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்களுக்கான வரியை குறைத்தால் உங்களுக்கான வரியை நாங்கள் குறைப்போம் என அமெரிக்க அதிபர் கூறி வருகிறார். இந்தியா போன்ற நாடுகள் இன்னும் ஒரு நிலைப்பாடு எடுக்கவில்லை. இதிலே அமெரிக்கா என்ன வரி விதிக்கப் போகிறோம் என்பதை பார்த்துவிட்டு அதற்கேற்ப நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் கூறுகிறார். சில பொருட்களுக்கு, மதுபானம் போன்றவற்றிற்கெல்லாம் சில வரிகளை இந்தியாவே குறைத்திருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்தியா போன்ற நாடுகள் ஐடி துறை, பார்மசூட்டிக்கல், அதாவது மருந்து உற்பத்தி துறை, அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஜுவல்லரி, தோல் துறை, அதே போன்று துணிமணிகள், ஜவுளித்துறை போன்றவை எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து பல லட்சம் கோடிகள் இங்கிருந்தே செல்கின்றன. ஆனால் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்தியா அமெரிக்க அதிபரின் அறிவிப்பு, இன்றைய அறிவிப்பு, விடுதலை நாள் அறிவிப்பு என்ற கூறிய வகையில் அவர் அந்த வரிகள் குறித்து அறிவித்த பிறகு அதற்கேற்ப இந்தியா தனது நிலைப்பாடை அறிவிக்கும். ஒருவேளை வரிகளை குறைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. டிரம்பும் அதே கிட்டத்தட்ட சொல்கிறார், இந்தியா நிச்சயமாக வரிகளை குறைக்கும், நாங்களும் வரிகளை குறைப்போம் என்றால் அமெரிக்காவினுடைய பொருட்கள் இங்கு, குறிப்பாக விவசாய பொருட்கள் இங்கு இறக்குமதி செய்யும்போது 100% வரி விதிக்கப்படும் அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்கிறது. ஜப்பானிலே அமெரிக்க கார் சென்றால் 700% வரி. ஒரு கார் விலை மட்டும் இல்லாமல் அதற்கு 700% வரியை நாங்கள் ஜப்பான் எங்களுக்கு விதிக்கிறது.
இது நான் எதிரிகளை விட நண்பர்கள் தான் எங்களை மிக மோசமாக அடக்கி ஆளுகிறார்கள். எனவே எதிரிகளே நம்பலாம் போல இருக்கு, நண்பர்களை நம்ப முடியவில்லை என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் பேசியது அனைவரும் அறிந்துதான். எனவே இந்த சூழ்நிலையில் இன்று நள்ளிரவு 1:30 மணி அளவிலே அமெரிக்க அதிபர் செய்தியாளரை சந்தித்து அந்த சந்திப்பின் போது வரிகளை அறிவிக்க இருக்கிறார். அந்த வரிகளை பார்த்து பல நாடுகள் பல முக்கிய முடிவுகளை எடுக்கும். ஏற்கனவே சீனா, மெக்சிகோ, கனடா, ஐரோப்பிய யூனியன் ஆகிய நாடுகள் எல்லாம் பதிலடி தரப்போகிறோம், அமெரிக்கா எவ்வளவு வரி விதிக்கிறதோ அதற்கேற்ப நாங்கள் வரியை உயர்த்த போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த வர்த்தக போரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடங்கி இருப்பதால் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்ற வரையில் பரஸ்பர வரி என்ற வரையிலே அவர் தொடங்கி இருக்கிறார். இந்த பிரச்சனையானது உலக பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலையை உருவாக்கலாம், தேக்க நிலையை உருவாக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் தற்போதே கணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியா வரிகளை குறைத்தால் இந்திய பொருட்களுக்கு பெரிய அளவுக்கு வரி விதிக்கப்படாது என்பதால் இந்தியா வரியை குறைக்குமா இல்லையா என்பது அமெரிக்க அதிபரின் அறிவிப்பை தொடர்ந்து இந்தியா அறிவிக்க இருக்கிறது. எனவே இது அடுத்தடுத்த நாட்கள் தான் நமக்கு சொல்லும் இந்த பொருளாதார தேக்க நிலை ஏற்படுமா, அல்லது மற்ற நாடுகள் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து வரிகளை குறைக்கப் போகிறார்களா, அல்லது பதிலுக்கு பதில் வரி விதித்து பொருளாதார தேக்க நிலையை உருவாக்கப் போகிறார்களா என்றால் அமெரிக்கா அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், அதிபர் அவருக்கு சாதகமாக அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என செயல்படுவது போல் அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள். ஆனால் மற்ற நாடுகள் அமெரிக்கா நாட்டாமை போல் இருந்து கொண்ட அமெரிக்கா திடீரென இப்படி மிரட்டுவது எந்த வகையிலும் ஏற்கக்கூடியது அல்ல என்ற வகையிலே மற்ற நாடுகள் கூறுகிறார்கள். எது எப்படி இருப்பினும் அடுத்த சில நாட்களில் இந்த பரஸ்பர விதி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் என்ற வகையிலே அமெரிக்க அதிபர் விடுதலை நாள் உரையாக இன்று பேச இருக்கும், அறிவிக்க இருக்கும் அந்த வரியானது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், உலக அளவிலே பொருளாதார தேக்க நிலை மீண்டும் உருவாக போகிறதா போன்றவற்றை அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு என்பது அதிபரின் அறிவிப்புக்கு பிறகு இந்தியா தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறது. எது எப்படி இருப்பினும் இந்தியாவின் ஐடி துறை, பார்மசூட்டிக்கல் துறை, ஜவுளித்துறை ஆகியவை, ஆட்டோமொபைல் துறை, இந்த 4 துறைகள் பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பலர் வேலை வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இது மேலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பங்கு சந்தைகளிலும் நேற்றைய பங்கு சந்தை சரிந்ததற்கு காரணமும் அமெரிக்க அதிபர் இன்று அறிவிக்க போகும் அறிவிப்பு தான். எனவே உலக அளவில் பங்கு சந்தைகளும் பெரும் அளவில் இந்த அதிபரின் அறிவிப்புக்காக காத்திருக்கின்றன. அதனுடைய பாதிப்பு எதிரொலி அதிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அடுத்து வரும் சில நாட்கள் நமக்கு தெளிவாக தெரியப்படுத்தும். நிகிதா.